இப்போ பூஜாரி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப தவறுதலா வேற இடத்துல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இடம் பற்றாக்குறையாவும் இருக்கும். இப்ப அந்த இடத்துல வேற ஒரு மூலையில வச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குமா? சூப்பர். அருமையான கேள்வி. எப்படின்னா, இப்ப நான் கேட்டிருக்கேன். அவங்க எங்களுது வந்து 30 வருஷமா, 20 வருஷமா தென்மேற்கு மூலையில தான் பூஜை அறை இருக்குது. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அப்படி இப்படிம்பாங்க. அப்புறம் நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கு ஆமா, ஆமாம்பாங்க. சரி, தென்மேற்கு மூலையில பூஜை அறை இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க. இந்த கடன அடைக்கிறதுக்கு திருப்பி கடன் வாங்கி தான் அடைச்சிருப்பீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு அவங்க ஆமா, எப்படி இப்படி கரெக்ட்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக மொத்தம் இருக்கக்கூடாத இடங்கள், பூஜை அறை இருக்கக்கூடாத இடங்கள், ஈசானியத்தில் இருக்கக்கூடாது, தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடாது, நேர் தெற்கு இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல பூஜை அறை இருக்கக்கூடாது. மற்ற இடங்கள்ல பூஜை அறை இருக்கலாம். தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு நேர் வடக்க கூட பூஜை அறை வைக்கலாம். குபேரஸ்தானம்னு சொல்லுவதையே. குபேர வாசல், நேர் வடக்க வாசல் வச்சா குபேர வாசல். பாருங்களேன், ஒரு குபேர வாசல் வச்சு அந்த வீட்டுல குடி போய் பாருங்களேன். ஒரு வடக்கு பார்த்த மனையில குபேர வாசல் வச்சு அங்க போய் குடி இருந்துட்டு கிழக்கு பார்த்து சாமி ரூம் வச்சு அந்த இடத்துல குடி இருந்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் பெறும் வாசல் அது. கோடீஸ்வர யோகம் பெறும் வீடு அது.